guys, welcome back. தீபாவளி பண்டிகையை ஒட்டி நடந்த சில சிறப்பான சம்பவங்களை தொகுத்து கொண்டு வந்திருக்கோம். வீடியோ பார்த்து சிரிச்சீங்கன்னா மறக்காம லைக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். தீபாவளிக்கு ஏகப்பட்ட பேர் Dress எடுக்க வந்து Dress எல்லாம் காலிங்க. அதான் கோணி சாக்கில தக்க ஆரம்பிச்சிட்டாங்க. சார் மணப்பெண் ரெடி வந்துகிட்டு இருக்காங்க சார். ஃபேர் அண்ட் லவ்லி எல்லாம் போட்டு வர வேணாமா, அவசரத்துக்கு உட்காருங்க சார். ஏன்பா இந்த புல்லுக்கட்டை தூக்க முடியல, கொஞ்சம் தூக்கி உதவி செய்யுங்கண்ணா. அருமையான மகள் சார். டிவியை தண்ணி ஊத்தி கழுவுறேன்னு 20,000 நஷ்டம் சார். சார் எல்லாரும் வேஷம் கூட பரவாயில்லைங்க. அங்க கருப்பு சோக்கா போட்டுன்னு ஒரு லேடி நின்னுக்கிறாங்களே, அவங்க யாரு? ரொம்ப நேரமா நின்று அவங்க பார்த்துட்டு இருந்தாங்க. இவர் கண்டுக்கவே இல்லை. அதை துரத்த ஆரம்பிச்சிட்டாங்க. அவருக்கு மனசே கேட்கலங்க. கட்டப்பா ஏன் இப்படி பண்ணாருன்னு ரொம்ப வெக்ஸ் ஆயிட்டாரு. கட்டப்பா பாவே ஏன் குத்துன, கட்டப்பா பாவே ஏன் குத்துன, இந்த கேள்விக்கு நானும் சொல்லிக்கிட்டு இருக்கேன். வீட்டுல கிளம்புனதுல இருந்து மண்டபம் போற வரைக்கும் மாப்பிள்ளை தோலை தாங்க முடியலங்க. சார் அருமையான பேண்ட் ஆஃபர் போறதுக்குள்ள வந்து வாங்கிக்கோங்க. ஊர்ல இருக்கிற எல்லாருக்கும் உங்க மேலதான் இருக்கும். பானையை மேலோட்டமா உடைச்சு எடுங்க. நான் பானையை உடைக்கிறேன்னு பிளேட்டை பிடிச்சி வச்சிட்டாருங்க. மாப்பிள்ளையோட தோல் ஒரு இன்ச் அளவு கூட வெளியே தெரிஞ்சிடக்கூடாதுங்க. ஃபுல்லா போட்டு மூடிருங்க. சார் நீங்க தெரியாதனமா ஜெனரேட்டர் ஆன் பண்ணிட்டீங்க. அது நிக்கிற வரைக்கும் கூடயே இருங்க, சரிங்களா? கரப்பா மூச்சை வரைங்கன்னா இங்க நீங்க ஆகி பூச்சை வரைஞ்சு வச்சிருக்கிறீங்க. காதலருக்காக கஷ்டப்பட்டு சீஸ் கேக் செஞ்சு கொண்டு வந்திருப்பாங்க போல. சார் அடிதாஸ்ல ஆடி வந்துருச்சுங்க. புரட்டாசி வைகாசிலாம் அப்புறம் வரும். பிள்ளைக்கு சொல்லி கொடுக்க முடியாம டென்ஷன்ல இருக்கிறாங்க சார் அவங்களே. தீபாவளி அன்னைக்கு எப்படி எப்படிலாம் போஸ் கொடுக்கலாம்னு சொல்றாங்க, கேட்டுக்கோங்க. அவர் அடுத்து என்ன பண்ண போறாருன்னு அவருக்கே தெரியாதப்ப நம்ம எப்படிங்க கணிக்க முடியும்? ஒரு பெரிய சைஸ் மீன் மாட்டிக்கிச்சு. இன்னைக்கு லக்கு தானு போனாரு. ஒரே குச்சி வச்சு 10 இளநீ அறுக்கிறோம் பிளான் பண்ணி அறுத்தாங்க. தம்பி வண்டி எப்படி ஓரம் கட்டுங்க, அப்படி மூவ் பண்ணி நிறுத்துங்க. சார் நான் வீட்டுக்கு மூவ் பண்ணி நிறுத்திட்டுங்களா? என்ன சார்? பெரிய ரிச்சிங்க அவரு. முகத்தை பார்த்தாலே தெரியல. வாழைப்பழத்தையும் ஃபோக்ஸ் புல்ல தான் சாப்பிட்றாரு. அவங்க 2 பேருக்குள்ள அப்படி ஒரு பாசம். கட்டி வந்தா கூட மண்டையில ஒரே இடத்துல தான் வருது. தீபாவளிக்கு போஸ் போடுற மாதிரி ஒரு எடிட் பண்ணி கொடுக்க சொன்னா என்னங்க அதெல்லாம்? எங்க மனைவி பிரெக்னன்சி வெளியில துடிச்சுக்கிட்டு இருந்தா அவர் மோனிகா பாட்ட சவுண்ட் வச்சு டான்ஸ் போட்டு பாத்திரம் இருக்கிறாரு. மாப்பிள்ள மாதிரி ரெடி ஆகி வர சொன்னா ராஜா பாகவத் மாதிரி 10 சட்டையை போட்டு வந்துக்கிறீங்களே. ஏமா உங்க வண்டியை ரிவர்ஸ் எடுங்கன்னு சொன்னது ஒரு குத்தமாமா? தீபாவளிக்கு என்ன கோலம் போறதுனே தெரியாம கஷ்டப்பட்டுக்கிறீங்களா? கெமிக்கல் ரியாக்ஷன் கோலம் போடுங்க. சார் 7 சீட்டர் காரே நாங்க 10 சீட்டர் காரா மாத்துவோம். 2 200 சேரை மட்டும் கொடுங்க. ரொம்ப நேரமா ஆடி யாரும் எழுப்புறதுனே தெரியாம கஷ்டப்பட்டு இருந்தாங்க. கிளாஸ் ரூம்ல டஸ்டர் தாங்க வாங்க வந்தேன். கிளாஸ் ரூம்ல நுழைஞ்சனா இல்ல வேற எங்கெல்லாம் நுழைஞ்சிட்டேன்னு தெரியல. எக்ஸ்ட்ரா கிரீம் இருந்துச்சுன்னா கொஞ்சம் மட்டும் அப்ளை பண்ணணும். இருக்குதுங்கிறதுக்காக இப்படி பூசி உட்கார வைக்கிறதா? லோகத்துல சாப்பிட்றதுக்காகவே பிறவி எடுக்கப்பட்ட ஆட்கள்ல அவங்களும் ஒருத்தங்க. பிளவுஸோட ரிவ்யூ பார்க்கலான்ட்டு போவேன். மீசியை மறைச்சா ஒரு லேடி செய்வார்ல.
இருந்தா கூட அது பாட்டு இருந்திருக்குங்க. சரி பண்றேன்னு சொல்லிட்டு ஏறி கையோடு புடிங்கிட்டு வந்துட்டாரு. வீட்டுல லேப்டாப் வாங்கி வச்சுட்டு எதுக்கு வாங்கி வச்சோன்னு தெரியாம கஷ்டப்பட்டு இருக்கிறீங்களா? தாத்தா இனிமேல் பேண்ட் எல்லாம் போட்டு வராதீங்க, இந்த மாதிரி டவுசர் போட்டு வாங்க, அழகா இருக்கும். மாப்பிள்ளை முகத்துல கல்யாண கலை இப்பயே தெரிய ஆரம்பிச்சிருச்சு. அப்புறம் ஸ்கிரீன் ஓபன் பண்ணுங்க. தங்கமான மனுஷங்க, தேவையான பரங்கிக்காக மட்டும் திருடிட்டு போயிருக்கிறார். அவரோட பாட்டு வரட்டும் ரொம்ப நேரமா காத்திருந்தார். நான் கூட ஒரு ப்ரொஃபஷனல் டான்ஸ் போட போறாருன்னு நினைச்சேன். ஏங்க கல்யாணத்துக்கு இவ்வளவு பெரிய லென்ஸ் தேவையா? தேவையில்லதான். 5 லட்ச ரூபா பட்ஜெட் கல்யாணம் ஆச்சு. இதெல்லாம் காமிச்சாதானே அப்புறம் என்னங்க மாத்திரை ஏதோ முட்டாய் சாப்பிட்ற மாதிரி சாப்பிட்டுக்கிறீங்க. சார் இங்க பாருங்க, அவங்களுக்கு எல்லாம் மேக்கப் ஆர்டிஸ்டே தேவையில்லை. கையில கிடக்கிறது எல்லாத்தையும் எடுத்து பூசினா பொண்ணு ரெடி. இந்த மாதிரி ரெயின்போ கலர்ல எல்லாம் போடாதீங்க. அடுத்த வாட்டி வெறும் சில்வர் கலர் மட்டும் போட்டீங்கன்னா. ஏன் மேடம் அந்த நீர் புகை கஸ்டமர் மேல பற்ற போதுங்க, கொஞ்சம் தள்ளி வைங்க. கர்டைன்ஸ் வாஷிங் மிஷின்ல துவைக்கிறதுக்காக உட்காந்து ஒரு ஃபார்முலாவை கண்டுபிடிச்சிருக்காங்க. ஆனா ரொம்ப பாவங்க இவரு. அவரே கிருஷ்ணர் வேஷம் போட்டு ஊதுவத்தியை வேற புடிச்சுக்கிட்டு பேப்பர் எஃபெக்ட் எல்லாம் வேற கொடுத்துட்டு இருக்காரு. பாருங்க மாப்பிள்ள, இதுக்கப்புறம் யாரு வந்து கல்ற நினைச்சாலும் அது கலலவே கூடாது. அந்த அளவுக்கு புடிச்சு இருக்கு முடிச்சா போடுங்க. என்னங்க பூரியை கொண்டு வர சொன்னா ஹாட் ஏர் பலூன் மாதிரி இவ்வளவு பெரிய உருண்டையை கொண்டு வரீங்க. தைரியமான மாப்பிள்ள தான், ஆனா பட்டாசு சவுண்ட் கேட்டா மட்டும் கொஞ்சம் பதறுவாரு. கூட்டமே சும்மா தைரியமா உட்காந்து இருந்தது. ஒரே ஒரு தவக்கலையோட என்ட்ரி தான் மொத்த பேரை ஓடிட்டாங்க. அங்க அவ்வளவு சீரியஸா கிளாஸ் நடத்திக்கிட்டு இருக்காங்க. பனி பொம்மையை வரைஞ்சு வரலான்னுறீங்க. ஒரு 5 நிமிஷத்துக்கு முன்னாடி தான் எனர்ஜெட்டிக்கா விறுவிறு நடந்துகிட்டு இருந்தாங்க சார். கல்யாணம் முடிஞ்சு தாம்பூல பையில தேங்காய் கொடுத்ததுன்னு பாக்குறீங்க. தேங்காய் கொடுக்கலையே உட்கார வச்சு சாப்பாடு போட்டா. ஒரு ப்ரொஃபஸர்னு கூட பார்க்காம கருப்பு கண்ணாடியை போட வச்சு என்னென்ன அட்டூழியம். கேஜிஎஃப்ல கூட அவர் இவ்வளவு நகை நோண்டி எடுத்துக்கிற மாட்டார். எங்க இருக்கிறீங்க நீங்களாம்? கட்டுரை காம்படிஷனுக்கு ரெடி ஆகிட்டு இருக்காங்க போல. அதான் ஃபுல் ஃபோர்ஸ்ல ஸ்பீச் போய்கிட்டு இருக்குது. ப்ரொஃபசர் வந்து ஆட ஆரம்பிச்சார்னா கூட எந்த ஸ்டூடெண்ட்டும் நிக்க முடியாது. அருமையான ஃப்ரெண்டுங்க. இந்த டீல தண்ணியை ஊத்திட்டாரு, அந்த டீல டொமேட்டோ சாஸை கலந்துட்டாரு. ஏன் சாக்லேட்ல தான் ப்ரௌனி செய்யணுமா? சேத்து மண்ணு செஞ்சாலும் ஒரே மாதிரி தானே வரப்போகுது. காரை கொண்டு வந்து குருகுல நிறுத்திட்டு போயிட்டு இருப்பாங்க போல. இவரு காரை எடுக்க முடியல. அவர் பாட்டு நாளைக்கு கையில தூக்கி ஓர வச்சிட்டாருங்க. ஒரே கஷ்டமா இருக்குது. ஆமாங்க தம்பி, அது ஏன் ஸ்கோன் போப்படிப்பா? பரவாயில்லங்க, இருக்கட்டும். 2 பேருக்கு சண்டை என்ன பண்றது? லாங் டிஸ்டன்ஸ்ல இருக்கதால லேப்டாப்ல போட்டு அடிச்சுக்கிறாங்க. நான் தான் சொல்றேனேங்க, நம்மளுக்கு எல்லாம் வயசாகுதுங்க. முன்ன மாதிரிலாம் நம்மளால எதையும் தூக்கி சுத்த முடியல. சார் தீபாவளி அன்னைக்கு பெர்ஃபார்மன்ஸ்க்கு ரெடி ஆகிட்டு இருக்காங்க. ரிகர்சல் எல்லாம் பார்த்துட்டு கணவர் ஹாஸ்பிட்டல்ல இருந்தாலும் வளையத்துக்கு நடுவில் பார்த்தே ஆகணும்னு பாக்குறாங்க. பாருங்க, நீங்க அடுத்த வாட்டி கேரி பேக் எல்லாம் கொண்டு வர வேணாம். என் கை காசு போட்டாச்சு, நான் கேரி பேக் வாங்கி வந்து வைக்கிறாங்க. எப்பெல்லாம் மனைவிக்கு சுடிதார் தைக்கிறாரோ ஃபர்ஸ்ட் போட்டு பாக்குறதே அவரு தாங்க. பாருங்க, எப்பயாச்சும் ஒரு தடவை லிப்ஸ்டிக் போட்டு போனை பிடிக்க சொன்னா ஓகே. 5 நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி சாப்பிட்டதுக்கு அப்புறம் எல்லாம் போட்டா அப்புறம்
வீடியோல கடைசிக்கு வந்துடும். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி மட்டும் சப்போர்ட் பண்ணுங்க. நம்ம அடுத்த வீடியோல சந்திக்கிற வரைக்கும் டாடா.